கேக் கடையில் நீண்ட அழகான பிரெட் ஒன்று வாங்கிக்கினேன். பிரெட் வாங்கிக்கினேன் 2 பீஸோ அல்லது 3 பீஸாக கட் பண்ணிக்கணும். தோசை தவால நம்ம கட் பண்ண இந்த பிரெட்டை வேக வைக்கணும். அதாவது பௌர்ணமியாக இருக்கிற அந்த பிரெட்டை இப்போ நம்ம கொஞ்சமாக அமாவாசையாக பண்ண போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்க. அளவு தனி மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு திகட்டிடும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி இங்கே பாருங்க வெந்துட்டு வருதா, இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வேகணும். அதே மாதிரி சைட்லேயும் வேக வச்சாதான் உண்மையில சொல்கிறோம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெந்துடுச்சு. இப்போ எடுத்துருவா. இப்போ 2மே எடுத்துட்டோம். இதை நம்ம என்ன பண்ணோம், பிதிரு பிதிரியா இந்த பிரெட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிதிரியா பண்ண போகிறோம். கத்தியிலையோ அல்லது கையிலையோ ஏதோ ஒன்று பிதிரியா வரணும். அப்படி அதே மாதிரி முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கணும். அதுக்கு வந்து தேவையான அளவு மிளகு பொடி, தேவையான அளவு சிக்கன் மசாலா பொடி, தேவையான அளவு மிளகா பொடி, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதான் டேஸ்ட்டாக இருக்கும். பிதிரியாக பண்ணால் இந்த பிரெட்டை இந்த முட்டையோடு நம்ம என்ன பண்ண கலக்கிக்கணும். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த பிரெட்டை வந்து தெரியக்கூடாத அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தவால எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த கலக்கின அந்த பிரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். அதாவது குழிப்பணியாரம் மாதிரி சொல்ல போனால் இந்த மாதிரி பண்ணிக்கணும். அதாவது நாங்கள் யோசிச்சது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை ஆம்லெட் மாதிரி அந்த மாதிரி வராது. அதாவது இந்த மாதிரி குழிப்பணியாரம் மாதிரி யோசிச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டா போதும். அளவு தண்ணி மேலே எண்ணெய் ஊற்றிட்டா உண்மையிலே சொல்கிறேன் நல்லா இருக்காது. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோ. இந்த மாதிரி நல்லா வேகணும். அதே மாதிரி ரொம்ப தேஞ்சிடும் கூடாது. இந்த மாதிரி அப்பப்போ பெரட்டினேக்கணும், உருட்டினேக்கணும். இதை வந்து இந்த குழிப்பணியாரத்தை எடுத்து இப்போ நான் அந்த மாதிரி இதை வந்து பெரட்டிட்டேக்கணும். நல்லா வெந்துச்சா ரைட்டை வெந்துச்சு தூக்கே ரைட்டை வெந்துச்சா அவ்வளோ. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வெந்துருக்கு பாருங்க. நல்லா அழகாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. கட் பண்ணால் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்க ஒன்று கை விட எடுத்துட்டு பாருங்க. தரமாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.